வணக்கம். இன்னைக்கு காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. காளான் பிரியாணிக்கு தேவையான பொருள் என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரியாணி செலவு பொருள் தான். நான் இது கூடவே சோம்பு, லவங்கப்பூ, பட்டையை லைட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் புதினா தலை. இது பார்த்திங்கன்னா தலை இவ்வளோ இருந்தால் இவ்வளோ தேவைப்படாது, நான் எதுக்கும் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது. கூடவே காளான் பார்த்திங்கன்னா நான் ஒரு படி அரிசிக்கு 3 பாக்கெட் காளான் எடுத்திருக்கேன். காளான் உங்களுக்கு தேவைங்கிற அளவு தான் நீங்கள் போட்டுக்கோங்க. காளான் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ கட் பண்ணியும் வச்சாச்சு. இது நாங்கள் ஒரு படி அரிசிக்கு தேவையான காளான் எடுத்திருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி 1/4 கிலோ பழத்துக்கு எடுத்திருக்கேன், கட் பண்ணி வச்சாச்சு. லெமன் 1 எடுத்திருக்கேன். இது புளிப்பு வேணுங்கிறவங்க சேர்த்திக்கலாம், இல்லைன்னா தேவைப்படாது. பிரியாணி மசாலா நான் வீட்டில் இல்லாதங்கிறனால கடையில் வாங்கி சேர்த்திருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா பார்த்திங்கன்னா எண்ணெயில் வெடுபடணும் அப்படிங்கிறதுக்காக 2 பச்சை மிளகா முழுசாகவும் மீதி பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறி மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம சமைக்கிறத பார்க்கலாம். குக்கர் சூடானதும் தேவைங்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காயிட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் அரைச்சி வச்ச பிரியாணி செலவு இலை எல்லாம் சேர்த்துக்க போகிறேன். பச்சை மிளகா 2 முழுசாக வச்சுருக்கிறது போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே நான் இஞ்சி பூண்டு சேர்த்திக்கிறேன். ஏன்னா பச்சை மிளகா முழுசாக போடுறது வெடுப்படும், அதனால தான். இப்போ மீதி இருக்க பச்சை மிளகாயும் நம்ம இஞ்சி பூண்டு வணங்க அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் புதினா தலை, புதினா தலை பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாத்தையுமே போடலை. ஏன்னா அப்புறம் சாப்பாடெல்லாம் கிளறினதுக்கப்புறம் லைட்டாக மேலே தூள் ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு அதை பாதி வச்சுட்டேன். பாதி மட்டும் போட்டுக்கோங்க. அடுத்தது நான் சேர்த்த போகிறது தக்காளி சேர்த்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி எல்லாமே சேர்த்திக்கிட்டேன். தக்காளி வணங்க கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு உப்பும் போட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா வணங்கும். அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கிறேன். நல்லா வணங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வணங்கிச்சுன்னா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணங்கிட்டேன். இப்போ தக்காளி பச்சை வாசம் போகிற அளவு நான் நல்லா வணக்கிக்கிறேன். வணக்கினதுக்கப்புறம் குக்கர் மூடியை நான் இப்படி திருப்பினாப்பில் மூடி வச்சுக்கிறேன். ஏன்னா அது தக்காளி நல்லா வேகிறதுக்கு அது உதவும். அதனால் நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் குக்கரை திறக்கிறேன். அது பார்த்திங்கன்னா தக்காளி பழம் நல்லா வணங்கிடும், நல்லா மசியே இருந்துடும். நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் வணக்கிறதுக்கும். இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தக்காளி போடுறதுக்கு முன்னாடி மசாலாலாம் ஆட் பண்ணோம்னா குக்கரில் அடியில் அடி பிடிச்சாப்பில் போயிடும். சாப்பாடு கொஞ்சம் அந்த கருகின வாசமாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தக்காளி வணங்கினதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் வாங்க. இப்போ கறி மசாலாத்தூள் நான் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை நான் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பிரியாணி மசாலா நான் சின்ன பாக்கெட் தான் எடுத்துருக்கேங்கிறதுனால அது எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு சேர்த்தியும் காரம் பத்தலை அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க, காரம் இன்னும் தூக்கலாக சாப்பிடுவோம் அப்படிங்கிற நினைக்கிறவங்க பச்சை மிளகா 2 சேர்த்தியே போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா மிளகாத்தூள் மட்டும், வர மிளகாத்தூள் மட்டும் ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு. மசாலாலாம் நல்லா தக்காளி பழத்தோடு கலந்து வரட்டும். அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் குக்கரை மறுபடியும் மூடியே வைக்கிறேன். அப்போ தான் எண்ணெய் மிதங்கினாப்பில் இருக்கும். அப்போ நம்ம திறந்து பார்த்தோம்னா காளானை அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி சமையல் இருக்கும்போது நம்ம காளானை சேர்த்திக்கலாம். இப்போ நான் இது கூடவே காளானை சேர்த்துக்கிறேன்.
இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம காளானை சேர்த்தனோம்னா காளான் வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடும். அதுக்கும் இந்த மசாலாவும் ஈக்குவல் ஆகிக்கும். அப்போ வந்து காளானில் தன்னால் ருசி ஏறிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே காளான் வந்து தண்ணி விட்டுச்சு. இப்போ வந்து மசாலாவும் காளானோட நல்லா சேர்ந்துருக்கு. இப்போ வந்து நம்ம அரிசி போடலாம். தண்ணி இல்லாமல் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஒரு படி அரிசியும் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இப்படி இந்த மசாலா காளான் தக்காளி எல்லாம் வந்து ஒன்றா கலந்து போகிற மாதிரி ஒரு 2 கிளறு ஃபுல்லாக கிளறி விட்டுறேன். அதிகமாக கிளறாதீங்க, காளான் வந்து உடஞ்சிரும். அதே மாதிரி அரிசி வந்து முழுசாக இருக்காது, சோறு வந்து உடஞ்சி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு படி அரிசி எடுத்தனால 2 படி தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நான் ஏற்கனவே அளந்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து உப்பு வந்து நான் தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சம் போட்டுட்டேங்கிறதுனால இப்போ எனக்கு தேவைங்கிற அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சமாக புதினா தழை சேர்த்திக்கிறேன். முன்ன கொஞ்சம் போட்டுட்டேங்கிறதுனால இப்போ கொஞ்சமாக சேர்த்திருக்கிறேன். புதினா தலையும் நம்மளுக்கு தேவைங்கிற அளவு தான். இப்போ வந்து நான் எலுமிச்சம்பழம் வந்து அரை எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால நான் அரை எடுத்திருக்கேன். புளிப்பு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எலுமிச்சம்பழம் விடாமையே தக்காளி புளிப்பு மட்டும் போதும் அப்படின்னு நினச்சா தக்காளி மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். எலுமிச்சம்பழம் தேவையில்லை. நான் வந்து இப்போ வந்துட்டு குக்கர் வந்து விசில் போட போகிறேன். அதாவது குக்கர் விசில் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டமு காரம் உப்பு எல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்காதுன்னு செக் பண்ணிக்கிட்டு குக்கர் விசில் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கு செக் பண்ணி பார்த்துட்டுங்கிறதுனால விசில் போடுறேன். 20 நிமிஷம் கழிச்சு விசில் வந்துடும். இப்போ வந்து நான் விசில் போட்டுட்டேன். 20 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். விசில் வந்துருச்சு பாருங்க. ஒரு விசில் விட்டா போதும். இப்போ குக்கர் திறந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. காளான் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.